2021 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 6,28,23,749 வாக்காளர்கள். அதில் பதிவான வாக்குகள் 4,62,56,553 வாக்குகள். ஸோ பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 73.63% பெர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு 2021. இப்போ இந்த முறை 2026 இதே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் இப்போ இங்கே குறிப்பிடுறேன். ஒரு 3 நாளுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில் சொன்னது மாதிரி 90% மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போடும்போது கூட 85% தொடும். 11-12 மணிக்கு மேலேயே அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்து 40% மேலே போகும்போது பேச ஆரம்பிப்பார்கள். 6 மணிக்குள்ள அந்த ஓட்டுப்பதிவு நிறைவு பெறும்போது தமிழகத்தினுடைய அரசியல் வரட்டை திருப்பி போடும். 85% மேலே தொடும் சொல்லியிருந்தேன். அது நேற்று தொற்றுக்கு 84.45%. இரவு 12 மணியினுடைய நிலவரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம், இப்போ கொஞ்சம் முன்ன பண்ண போகலாம். அப்போது 84.45% பெர்சன்டேஜ் 2026 தேர்தலில் இப்போ பதிவாயிருக்கு. இப்போ மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 5,73,43,291 வாக்காளர்கள். இதில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4,83,98,375 வாக்குகள், 84.45% வாக்குகள். ஸோ மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டோட்டலாக கடந்த முறை 2021 வாக்குகள் பதிவான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 73.63%. இந்த முறை 2026 விஜயனுடைய வருகை எல்லாருடைய பார்வையும் சதவீதம் உயரும். எப்பவும் நடக்காத அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு முன்னேற்றம், ஒரு மாறுபாடும் ஏற்படும். இந்த எலெக்ஷனில் கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷன். நாங்கள் கருத்து கணிப்பில் ஒரு பக்கம் வருது, கருத்து திணிப்பு நான் சொல்லியிருந்தேன். விஜயும் அதே தான். கடந்த 21 பிரச்சாரத்தில் கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போது இந்த முறை 2021 73.63% வாக்கு பதிவானது. 2026 84.40%. வேறுபாடு எவ்வளவு? கிட்டத்தட்ட டிஃபரண்ட் பெர்சன்டேஜ் வந்து 10.82% எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் பதிவாயிருக்கு. அரசியல் களமே மாறி இருக்கு.